அரசாங்கத்திலேருந்து வர்ற எந்த ஒரு சலுகையும் நம்ம அதை பயன்படுத்திடக்கூடாது, இவங்க இன்னும் மேலே வந்துடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி இன்னும் நான் 99 மார்க் எவ்வளோ மார்க் வாங்கினாங்க உங்கள் பொண்ணு? 99 மார்க் வாங்கியிருக்காங்க, இன்னும் எந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்கல? ரிசர்வேஷன், கோட்டா. அப்போது நம்ம பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் என்ன பண்ண போகிறாங்க? ஸோ இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ஸ் இருக்கணும். இப்போது தீர்மானங்கள் எல்லாம் போட்டாங்கன்னா ஐயாட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், அந்த தீர்மானத்தில் இன்னொரு தீர்மானம் போடுங்க. நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து நைனா நாகேந்திரன் அவர்கள், பாஜகவோட மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்கள், மதிப்புக்குரிய தலைவர், அவங்க வர வேண்டியதாக இருந்துச்சு, வரல போல இருக்குது. நம்ம எல்லாரும் அவங்கக்கிட்ட ஒரு கோரிக்கை வைப்போம், சட்டப்பேரவையில் இந்த விஷயத்தை பேசவில்லை என்றால் இந்த விஷயம் நமக்கு கிடைக்காது. இன்னொரு 10 வருஷம் நம்ம போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஆனால் நமக்கு இது கிடைக்க போகிறது கிடையாது. இப்போ இன்னொரு தீர்மானத்தில் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ஓசியை நீக்கிட்டு எஃப்சின்னு போடுங்க, ஃபார்வர்ட் காஸ்ட்னு போடுங்க, அதுவும் போடணும். ப்ளஸ் இதுவும் சட்டப்பேரவையில் நம்மளுக்காக நம்ம உரிமைக்காக பேச வைக்கணும். நமக்கான ரெப்ரசன்டேட்டிவ்னா நம்ம தான் பேச வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு உரிமைகளை இழந்தோம் அப்படின்னா நம்மளோட சொந்த தொகுதியை நம்ம விட்டுட்டு உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி உங்களோட அரசியல் உரிமைகளை தவிர இன்னும் எந்தெந்த உரிமையை விட்டுருக்கீங்களோ அது எல்லாத்துக்கும் நம்ம தான் குரல் கொடுக்கணும். யாராச்சும் ஒருத்தங்க வருவாங்க பேசுவாங்க, அதெல்லாம் கிடையாது. நீ என்ன மாறணும்னு நினைக்கிறோ அது உங்ககிட்டேருந்து ஆரம்பிக்கணும், உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து ஆரம்பிக்க போகுதுன்னா நமக்கு அந்த ஒரு சேஞ்சஸ் இன் சொசைட்டி ஆஸ் வெல் அஸ் யுவர் ஓன் ஹவுஸ், உங்கள் லைஃப்பில் அந்த சேஞ்சஸ் தெரியும்.